ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணியோட ஆளை பிடிச்சி கொடுத்துட்டா இல்லையா, அதை வந்து முத்து வந்து வீட்டில் சொல்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்காக ஆகுறாங்க. அப்போது அண்ணாமலைலாம் சொல்கிறாரு, இப்போ அவள் அடிபட்டிருக்கா, இப்போ நம்மளை சும்மா விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ப மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் மோசமான ஆள், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வராரு. அவர் வந்து ஒரு அடியாளை வச்சுட்டு நான் தான் பண்ணேன்ற மாதிரி ஒத்துக்க வச்சு இவங்களை ஜாமீனில் வெளியில் விடுறாங்க. அப்புறம் ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க சிந்தாமணியை பார்க்கறதுக்கு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இதை பழி வாங்குற விதமாக என்ன பண்ணுறாங்க சிந்தாமணி, இவங்க விஜயாவும் மனோஜை போய் ஃபினான்ஸ் கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் வந்து இவங்க வந்து உங்கள் கையெழுத்து அண்ணாமலையோட கையெழுத்தை போட்டு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து என்கிட்ட 48 லட்சம் வாங்கிட்டீங்க, இந்த காசு இப்போ எனக்கு வேணும், இல்லைன்னா நான் வந்து இந்த வீட்டை வந்து ஏழை விட்டுருவேன்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஷாக்கிங் ஆகுறாங்க. அப்புறம் யார் போட்டான்னு கேட்டால் அது வந்து மனோஜ் தான் போட்டான்னு சொல்ல முத்து போய் மனோஜ் அவ்வளோ அடி அடிக்கிறாரு. அப்புறம் அண்ணாமலையும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயாவை வந்து அப்படியே கோவமாக பார்க்குறாரு அண்ணாமலை. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.